தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியலில் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி, திமுக தலைமையில் மதச்சார்பற்ற கூட்டணி என இரண்டு மாபெரும் அணிகள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறார். அதேபோல் நாம் தமிழர் கட்சி சீமானும் எங்களது கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை உடைத்துக் கொண்டு வெளியேறுவதற்காக பல்வேறு சதி முயற்சிகள் செய்யப்பட்டன. அதற்கு காங்கிரஸில் இருந்த சில தலைவர்களே உடந்தையாக இருந்து வந்தனர். விஜய் பக்கம் காங்கிரஸை கொண்டு போய் சேர்ப்பது என்ற எண்ணத்தில் 1-2 காங்கிரஸ் எம்பிக்கள் தங்களது கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிட்டு கூட்டணியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றார்கள். ஆனால் எல்லாவற்றையும் திமுக கூட்டணி தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்தார். தொகுதி பங்கீடுகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உருவாகியிருக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவிற்கும் இன்னும் கூட்டணி பங்கு பேச்சுவார்த்தை நடைபெறாமலும் முடிவடையாமலும் இழுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இன்னும் கூட கூட்டணி இந்த கட்சிக்கு வந்து சேரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதுதான். அப்படி என்ன ஒரு பெரிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து சேரப்போகிறது என்று பலரும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கும் நிலையில் சாட்சாத் விஜய் உருவாக்கியுள்ள தமிழக வெற்றி கழகம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போகிறது என்ற பேச்சு தற்போது பரபரப்பாக அரசியல் உலகை கலக்கி கொண்டிருக்கிறது. என் தலைமையில்தான் ஆட்சி, நான் தான் முதலமைச்சர், என் கட்சியுடன் வந்து சேரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவேன் என்று விஜய் கூவி அழைத்த போதும் அவரது கட்சிக்கு எந்த கட்சியும் கூட்டணி செல்ல விரும்பாமல் திமுக அதிமுகவோடு சென்றனர். தற்போது தனிமரமாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் நின்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தை தனித்து போட்டியிட வைப்பதில் முன்பு பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருந்தது. ஆனால் இப்போது அந்த கணக்கெல்லாம் மாறி தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கான வேலைகளை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் இறந்த சம்பவம் சிபிஐ விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 2 முறை சிபிஐ விசாரணைக்காக விஜய் நேரில் அழைக்கப்பட்டு அங்கு மணிக்கணக்கில் வைத்து விசாரிக்கப்பட்டார். ஆனால் எனக்கு ஒன்றும் எந்த பாதிப்பும் இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறும் வகையில் சிபிஐ அலுவலகத்திலிருந்து அவர் விசாரணை முடித்துவிட்டு வெளியில் வந்தார். ஆனாலும் உள்மனது அவரை வாட்டி வதக்கியது. நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசும்போது எனக்கு அழுத்தம் தர பார்க்கிறார்கள், என்னை தங்களோடு இணைய வைக்க முயற்சிக்கிறார்கள், என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது, எனக்கு யாரும் அழுத்தம் தர முடியாது, அதற்கெல்லாம் நான் பணிய மாட்டேன் என்று பகிரங்கமாகவே விஜய் கூறினார். விஜய் இப்படி பேசியதற்கு காரணம் சிபிஐ விசாரணை மூலம் விஜய்க்கு பாஜக கொடுத்து வரும் நெருக்கடிதான் என்று பலராலும் பேசப்பட்டது. அது இப்போது உண்மையோ என்று கூட தோன்றுகிறது. காரணம் பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு நடக்காத நிலையில் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரும்படி ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் நடிகர் விஜயுடன் பேச தொடங்கியிருக்கிறார் என்ற தகவலும் இன்று முதல் வெளியாகி கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் அழுத்தம் தர முடியுமோ அப்படியெல்லாம் விஜய்க்கு அழுத்தம் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை முடிந்தது, இனி அரசியல் வேலையை பார்க்கலாம் என்று விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் தேர்வு சந்திப்பு குறித்து ஆலோசனை நடத்த தேதிகள் முடிவு செய்திருந்த நிலையில் நாளை உடனடியாக டெல்லிக்கு வந்து சிபிஐ விசாரணையில் ஆஜராகும்படி சிபிஐ அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. இதை சற்றும் எதிர்பார்க்காத விஜய் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். முன்பெல்லாம் மறைமுகமாக நெருக்கடி தண்டு கொண்டிருந்தார்கள், இப்போது நேரடியாகவே நெருக்கடியை ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவர் தனது கட்சி நிர்வாகிகளிடம் புலம்பத் தொடங்கியிருக்கிறார். பாஜகவுக்கு எந்த ஒரு தலைவரையும் அலைக்கழிப்பதிலோ சிறை வைப்பதிலோ விசாரணைக்கு உட்படுத்துவதிலோ எந்த அச்சமும் இருந்ததில்லை என்பதை சமீபத்தில் டெல்லியின் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி சிறையில் வைத்தனர். வருட கணக்கில் அவர் சிறையில் இருந்து தற்போதுதான் விடுதலையாகி வந்திருக்கிறார். ஆனாலும் மீண்டும் அவரை சிறையில் வைப்பதற்கான முயற்சிகளை பாஜக முன்னெடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
விஜயை பொறுத்தவரை அவர் இப்போதுதான் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு ரசிகர்களிடம் செல்வாக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பாஜக அவரை தங்களது கூட்டணியில் இழுத்து போட்டால்தான் தங்களால் வெற்றியை எதிர்கொள்ள முடியும் என்ற கணக்கு தற்போது முடிவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விஜய்க்கு தற்போது அழுத்தம் தர தொடங்கியிருக்கிறார்கள். நாளை சிபிஐ விசாரணைக்கு வர வேண்டும் என்று தரப்பட்ட அழுத்தத்தை விஜய் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், வேட்பாளர் தேர்வு குறித்து நாளை நேர்காணல் நடத்த இருப்பதால் என்னால் சிபிஐ விசாரணைக்கு வர முடியாது என்று விஜய் சிபிஐயிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை இல்லாவிட்டால் என்ன, நாளை மறுநாள் கழித்து வாருங்கள் அல்லது 2 நாள் கழித்து வாருங்கள் என்று கண்டிப்பாக சிபிஐ நேரம் கொடுக்க கூட தயாராக இருக்கும். ஆனால் அங்கு கைவிலங்கு மட்டும் ரெடியாக வைத்திருப்பார்கள் என்பது மட்டும் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு விஜய் கட்சி சேராவிட்டால் சிபிஐ விசாரணை நெருக்கடி இன்னமும் கூடுதலாக ஆகும். விஜய் பிரச்சாரத்திற்கு போக முடியாத நிலை கூட ஏற்படும். ஏன், அவரை சிபிஐ குற்றப்பத்திரிகையில் முதல் குற்றவாளியாக கூட சேர்க்க தயங்க மாட்டார்கள். இதையெல்லாம் விஜய் ஏதோ சினிமாத்தனமாக எடுத்துக்கொண்டிருந்தால் அது அவருக்கு கெடுதலாகத்தான் முடியும். இதெல்லாம் எவ்வளவு சீரியஸான விஷயம் என்பதை அவர் இனிமேல் தான் பார்க்க போகிறார். தமிழக அரசும் சரி, பாஜக அரசும் சரி, விஜய் மீது சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அது அவருக்கு சாதகமாக போகும் என்று ஒரு கருத்துடன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு வேண்டுமானால் அப்படி விடலாம். ஆனால் டெல்லி அரசு அதற்கெல்லாம் அஞ்சாது. அவர்கள் நினைத்ததை முடித்தே ஆக வேண்டும் என்று கண்டிப்பாக திட்டங்களை வகுப்பார்கள். சமீபத்தில் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது கூட பாஜக தலைவர்களில் ஒருவரான அமித்ஷாவுக்கு பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வகையில் ஓபிஎஸ்க்கும் மறைமுக மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. மேலும் திமுகவை விட்டு வெளியேறும்படியும் அவருக்கு அழுத்தம் தரப்படுவதாக தற்போது தகவல் பரவத் தொடங்கியிருக்கிறது. அதேபோல் சசிகலா சமீபத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி அதில் தனி கட்சி தொடங்கப் போவதாக கூறியதுடன் அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோர் உருவம் பொறித்த கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தினார். அதை பார்த்ததும் எடப்பாடி பழனிசாமி அரண்டே போய்விட்டார். அவர் கூட ஒரு பேட்டியில் கூறும்போது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி அம்மையார் எப்படி அதிமுகவிலிருந்து ஒதுங்கி இருந்தாரோ அதேபோல் புரட்சி தலைவி மறைந்த பிறகு சசிகலாவும் தற்போது அரசியலிருந்து விலகி இருப்பது நல்லது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது சசிகலா தங்களது வாக்குகளை பிரிப்பார் என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கும் கோரிக்கை மட்டுமல்ல, ஒரு வகையில் மிரட்டலும் கூட என்று சொல்லலாம். சசிகலாவை மட்டும் டெல்லி அரசு விட்டுவிடவா போகிறது? ஏற்கனவே டெல்லி அரசு சசிகலாவை 4 ஆண்டு சிறையில் வைக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து அவரும் சிறை தண்டனை முடித்து திரும்பினார். அதன் பிறகு அவர் அதிமுக கட்சியில் தலையிடாமல் ஒதுங்கியிருந்து ஒருங்கிணைப்பு செயலில் மட்டும் ஈடுபடுவதாக கூறி வந்தார். இந்த நிலையில் அதிமுகவையே ஒரே போடாக போடும் வகையில் தனி கட்சி தொடங்குவதாக அவர் அறிவித்திருப்பது டெல்லி அரசையும் மிரட்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சசிகலா கட்சி ஆரம்பிப்பேன் என்று கூறினாரே தவிர இதுவரை கட்சியின் பெயரை கூட அறிவிக்கவில்லை. அவர் அதை அறிவிப்பாரா என்று கூட தெரியவில்லை. ஒருவேளை அவர் கட்சியின் பெயரை அறிவித்தால் கூட ஏற்கனவே டிடிவி தினகரன் தனது கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்தது போல் சசிகலாவும் தனது புதிய கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்பது மட்டும் உறுதி. அந்த வரிசையில் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் கடைசி நேரத்தில் வேறு வழியில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போவது என்னவோ ஓரளவுக்கு உறுதி என்று கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் தமிழகத்திற்கு 2 முதலமைச்சர்கள் உருவாவார்கள் என்று கூறப்படுகிறது. ஒருவர் எடப்பாடி பழனிசாமி, இன்னொருவர் விஜய். இந்த டீலிங்கை பவன் கல்யாண் விஜயிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. 5 ஆண்டுகளில் 2 வருடம் நீங்கள் முதலமைச்சராக இருங்கள், மீதமுள்ள 2.5 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருக்கட்டும் என்று விஜயிடம் பவன் கல்யாண் டீல் பேசியிருக்கிறாராம். இதுவரை தேர்தலில் போட்டியிடாத தமிழக வெற்றி கழகம் நாங்கள் 20% வாங்குவோம், 25% வாங்குவோம், 30% வாங்குவோம் என்று தேர்தல் கணிப்புகளை ஆட்களை வைத்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் ஒரு சில அரசியல் நோக்கர்கள் விஜய் கட்சி 4% கூட தாண்டாது, பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும், விஜய் கூட வெற்றி பெறுவது கடினம் என்று
தங்களது கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். இதுவரை தேர்தலில் இன்று தனது வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத தமிழக வெற்றி கழகம் தற்போது டிவி தினகரன் கட்சி போல் மதில் மேல் பூனையாக நின்று கொண்டிருக்கிறது. குதித்தால் ஒரு பக்கம் தனித்து தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவை எடுத்து குதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தண்டனைக்கு பயந்து, அடுத்தடுத்து வரும் நெருக்கடிகளுக்கு பயந்து, இடி ஐடி ரைடுகளுக்கு பயந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும். இந்த வழிதான் தற்போது விஜய்க்கு இருக்கிறது. இம்முறை விசாரணைக்கு செல்லும் போது சிபிஐயில் விஜய்க்கு தரப்படும் நெருக்கடியில் அவர் தனது இறுதி முடிவை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த முடிவு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையும், திமுகவை ஒழிப்பதுதான் எங்கள் அனைவரது ஒரே எண்ணம் என்று விஜய் மேடையில் முழங்கவும் தயங்க மாட்டார். இதற்கிடையில் விஜய்க்கு குடும்ப சூழலிலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தன்னை விஜய் பொருளாதார ரீதியில் சித்திரவதை செய்தார், அடித்தார், தனிமைப்படுத்தி வைத்தார் என்றெல்லாம் குடும்ப வன்முறை என்னென்ன உள்ளதோ அவ்வளவு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். தனக்கு தெரியாமல் ஒரு நடிகையுடன் திருமணத்துக்கு மீறிய உறவிலும் இருக்கிறார் என்று பகிரங்க குற்றச்சாட்டும் வைத்தார். இதெல்லாம் விஜய்க்கு பெரும் நெருக்கடியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சங்கீதா மேட்டரெல்லாம் ஒர்த்த இல்லை என்று தனது விவாகரத்து வழக்கு பற்றி எடுத்தெறிந்து பேசியிருக்கிறார் விஜய். அதுவும் மகளிர் தினத்திற்காக நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மகளிர்களை வைத்துக்கொண்டு அவர் அப்படி பேசியது ஏராளமான பெண்களை மன வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு இது செய்வோம், அது செய்வோம், இலவசங்கள் தருவோம், சீர்வரிசை தருவோம் என்றெல்லாம் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் அறிவிக்கிறார். ஆனால் தன்னை நம்பி வந்த மனைவியையே அவர் கைவிட்டு விட்டார். அவர் மக்களையும் பெண்களையும் எப்படி காக்கப் போகிறார் என்று சமூக வலைதளங்களில் பெண்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அதற்கு பதிலடி தரும் வகையில் தாவைக்காவில் உள்ள சில பெண்கள் விஜயை அண்ணன் என்று கூறி வந்த நிலையில் தற்போது அவருக்கு அண்ணனாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், ஏன் மனைவியாக கூட இருப்போம் என்று ஒரு சிலர் பேட்டியளித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இளம் தலைமுறையினரை இப்படி விஜய் வழிநடத்தி செல்வது எந்த வகையில் நியாயம்? ஒரு தலைவன் தன்னை பின்பற்றவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆக்க வேண்டியதுதான் தலையாய பணியாக இருக்க வேண்டும். ஆனால் விஜய் தனக்கு சாதகமாக யார் பேசினாலும் அதை வரவேற்கும் விதமாகவே கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அவருக்கு எதிர் விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்பது மட்டும் உறுதி.